Welcome students. This is computer science class. We are going to start chapter 3 today. The topic is scoping. The topic what we are going to cover in this session is scope. Scope. What will you think about scope? இப்போ ஸ்கோப்னு சொன்னாலே வாட் யூ ஆர் கெட்டிங் இன் டு மைண்ட் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் அ கோர்ஸ் யூ மே ஆஸ்க் யூ மே என்கொயர் அபவுட் த கோர்ஸ் ஸோ வெதர் தட் கோர்ஸ் ஹாஸ் வைடர் ஸ்கோப் வாட் யூ மீன் பை த வேர்ட் ஸ்கோப் ஸ்கோப்னா என்ன ஸ்கோப்னா என்னென்னா சம்திங் ஹவு அண்ட் வேர் இட் கேன் பி யூஸ்டு வேர் இட் கேன் பி அப்ளைடு தட் இஸ் கால்ட் ஸ்கோப் இந்த கோர்ஸோட இது யூஸ் எங்கெல்லாம் இருக்கும் அதுதானே ஸ்கோப்னு. இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கோப்னு நீங்கள் கேட்கலாம், அந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா. ஸோ வாட் யூ மீன் பை தட், அந்த கோர்ஸோட யூசேஜ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் கிடைக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்கோப். இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஸ்கோப்னு எது சொல்கிறோன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸை இப்போ நிறைய வேரியபிள்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியபிள்ஸ் எங்கெல்லாம் நமக்கு அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் அது யூஸ் ஆகும், எது வரைக்கும் அது மெமரியில் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்கோப். ஸ்கோப் மீன்ஸ் த வேரியபிள், த ஆக்சசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள், அதுதான் என்னன்னு சொல்கிறோம் ஸ்கோப். இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ். Now we shall go into the lesson. Now see the definition. What's a scope? Scope refers to the visibility of the variables, parameters and function in one part of a program to another part of the program. இப்போ நம்ம வந்து modules பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் லெசன்ல எல்லாம். modules, what do you mean by the modules? The program can be split into small sub-program. So that each sub-program is called module. இப்போ ஒரு மாடியூல் இருக்கிற வேரியபிள் வேற மாடியூலில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண முடியுமா, அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்கோப். ஸோ நவ் கம் டு த டெஃபினிஷன் வாட் இஸ் கிவன் இன் யுவர் புக். வாட் டு யூ மீன் பை ஸ்கோப்? Scope refers to the visibility of the variables, parameters and functions in one part of the program to another part. Otherwise, what you can say, which part of your program can see it. Normally, every variable defined in the program has a global scope. இப்போ யூஸ்வலாக பைத்தான்லலாம் அப்படின்னா எல்லா வேரியபிள்ஸும் குளோபல் ஸ்கோப். பட் C++லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்க வரைக்கும் தான் அது மெமரியில் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அது மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம ஆக்சஸ் பண்ணினா இட் கேன் நாட் பி ஆக்சஸ்டு. நவ் see the example students. இப்போ இங்கே பார்த்தா நம்ம ஃபங்க்ஷனாக பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் could you all see that? Wait, I will make this big. Now see this program here I have written could you see this students? இப்போ இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே வந்து கெட்னு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு வேரியபிள் சின்னு ஒரு வேரியபிள் ஐ ஹாவ் கிவன் எபவ் தி ஃபங்க்ஷன். இந்த கெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐ ஹாவ் கிவன் ஜெட்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து இன்புட் வாங்குகிறேன், ABZக்கு இன்புட் வாங்குகிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிறது குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவோம். எப்போவுமே குளோபல்னால் என்ன, காமன் அப்படின்னு அர்த்தம். காமன்லி இட் கேன் பி அப்ளைட் எனிவேர், அதுதான் குளோபலோட மீனிங். As this variable is declared above all the function,
இந்த கெட்டு இன்புட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவோம். இதுதான் கொஞ்சம் வைடர் ஸ்கோப்பு. இது இங்கே XY இருக்கு இல்லையா, இது வந்து கெட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, இங்கே முடியுது. சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸு தட் இஸ் கால்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கல. யூஸ்வலி ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து இப்போ நவ் வி ஆர் சீயிங் த அல்காரிதம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அப்போ அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஸ்கோப் இருக்கிறனால இந்த Z இருக்கு இல்லையா, இந்த XYZ எல்லாம் என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஸ்மால் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ எம் டைப்பிங் y is equal to 0. அப்போ இந்த yங்கிறது என்னென்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் லோக்கல் ஸ்கோப். அப்போ இந்த லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து இந்த இப்போ இன்புட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மெமரியில் இருக்கும். இந்த ஒய்யை வந்து நம்ம இங்கே வெளியில் நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஒரு print பிரிண்ட் ஐம் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்தா வெதர் இட் கேன் பி ஆக்சஸ்டுனா நோ. ஏன்னா ஒய்ங்கிறது இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேரியபிள் லோக்கல் டு திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம இந்த பிரிண்ட் ஒய்ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் இங்கே முடிஞ்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இட் இஸ் என்க்ளோஸ்டு ஹியர். இப்போ we are trying to access the y outside the function. In that case you cannot access the variable as it is not available in the memory. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மெமரியில் இருக்கும். இதுக்கு வெளியில் அது மெமரியில் ஆக்சஸ் பண்ணால் முடியாது, எரர் காமிக்கும். பிகாஸ் இட் won't be there in the memory. அதுவே நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் ஒய்க்கு பதிலாக பிரிண்ட் Z கொடுத்தா, இப்போ பிரிண்ட் ஒய் ஓகே திஸ் இஸ் அன் எரர் ஸ்டேட்மெண்ட். அதே வந்து நான் பிரிண்ட் ஒய் கமா பிரிண்ட் Z கொடுக்குறேன். ஐம் கிவிங் பிரிண்ட் Z பிரிண்ட் Z ஐம் கிவிங். இப்போ உங்களுக்கு எரர் வருமா? வராது. பிகாஸ் ஒய் Z வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த Z வந்து இங்கே ஈவன் நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் இன்புட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா Z எதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபுல் கெட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் அது மெமரியில் இருக்கும். இது என்னன்னு சொல்லணும்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லலாம். ஸோ என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அந்த அவுட் சைடு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இப்போ இங்கே எது என்க்ளோஸ்டு ஸ்கோப்? Z. இந்த சிங்கிறது என்ன ஸ்கோப்? எல்லா கெட்டு இன்புட் எல்லாத்துக்கும் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சியை வந்து எந்த ஃபங்க்ஷன், இப்போ இதே ப்ரோக்ராமில் இங்கே புட்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். I can access because C is declared outside all the function. So it is called global scope. இப்போ இங்கே இது என்ன ஸ்கோப்பு? This is global scope. Why? Because it is declared above all the function. இந்த XY எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? The XY is called ஏன்னா கெட்டுக்குள்ளே இன்னொன்று இருக்கிறனால that is called what scope? Enclosed scope. அதுவே இது Z என்னன்னு சொல்லுவோம்? Z என்ன ஸ்கோப் தான்? It is also called enclosed scope. எதனால் இதை enclosed scopeனு கொடுக்குறோம்? பிகாஸ் இந்த கெட்டுக்குள்ள இன்னொரு இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால அந்த கெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்க வேரியபிள் எல்லாமே enclosed scope. இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்ன ஸ்கோப் அப்படின்னா தட் இஸ் லோக்கல் ஸ்கோப். திஸ் இஸ் கால்ட் லோக்கல் ஸ்கோப். ஸோ ஒரு வேரியபிள் லோக்கல் ஸ்கோப்பில் இருந்ததுன்னா
அந்த வேரியபிளை எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும்னா அது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோமோ, இப்போ இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இட் கேன் பி ஆக்சஸ்டு ஒன்லி இன்சைட் திஸ் இன்புட் ஃபங்க்ஷன். அதுவே இந்த இன்புட்டுக்கு மேலே கொடுத்துருக்கோம், பட் இதுவும் கம்ஸ் அண்டர் கெட்டுக்குள்ளே தான் வருது. அப்போ இந்த ஜெட்டு எக்ஸ்ஒயில் எங்கே யூஸ் பண்ணலான்னா இந்த கெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சி எங்கே யூஸ் பண்ணலாம், குளோபல் ஸ்கோப் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புட்டுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் ஃபங்க்ஷன், இங்கே வந்து நம்ம சியை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஏபி எக்ஸ்ஒய் இதெல்லாம் இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் இட் வில் ஷோ யூ எரர், பிகாஸ் புட்டுங்கிறது வேறு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள், இப்போ இங்கேயே நான் இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன், இன்ட்டு s இஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். அப்போ இங்கே வந்து இந்த எஸ்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. சி ஆக்சஸ் பண்ணலாம், ஏன்னா சி வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே கொடுத்துருக்கனால குளோபல் ஸ்கோப். அதுவே நான் இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒய்னு கொடுத்தா என்ன வரும், உங்களுக்கு எரர் வரும், பிகாஸ் ஒய்ங்கிறது ஸ்மால் ஒய் இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள், இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள். அது இட்ஸ் அன் என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் இருக்கிறனால அதை அந்த ஃபங்க்ஷனுக்கு விட்டு வெளியில் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டூடெண்ட் ஸ்கோப், நத்திங் எல்ஸ். ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, ஒரு வேரியபிள் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இடத்துல இருக்கிற வேரியபிள் அந்த ப்ரோக்ராமோட எந்தெந்த பார்ட்டில் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்கோப்பில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது, உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கு. இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் ஆன்சர். அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் பார்க்கணும். நேம் ஸ்பேசஸ்னு ஒரு இது இருக்குது, டேர்ம் இருக்குது. நேம் ஸ்பேசஸ்னால் என்ன அப்படின்னா, நேம் ஸ்பேசஸ் ஆர் த கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் த வேரியபிள் டு த ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் ப்ரோக்ராமில் என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, அதில் என்னென்ன வேல்யூ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சிஸ்டம். தட் இஸ் கால்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ வாட் இஸ் நேம் ஸ்பேஸ்? நேம் ஸ்பேஸ் ஆர் தி கண்டெய்னர்ஸ் ஃபார் mapping names of the variables to the object. Objectங்கிறது இந்த இடத்துல வேல்யூன்னு வச்சுக்கோங்க. Names are the variable to the objects. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதோ அதை வச்சு அதை கம்பேர் பண்ணிவிட்டு இட் வில் ஷோ யூ எரர். சப்போஸ் இப்போ வந்து நான் இங்கே இடத்துல புட்டுங்கிற ஃபங்க்ஷனில் இங்கே சி அவுட் ஒய்க்கு பக்கத்துலேயே நான் இன்னொன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல ஐ எம் கிவிங் சி அவுட் ஜட்னு கொடுக்குறேன். கொடுத்தா என்ன வரும், எரர் வரும். ஏன்னா ஜட்டுங்கிறது எங்கே கொடுத்துருக்குற வேரியபிள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கெட்டுக்குள்ளே இருக்கிற வேரியபிள். அதை வந்து புட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு ஃபங்க்ஷன், இது வேறு ஃபங்க்ஷன். அதே சி நம்ம யூஸ் பண்ணால் எரர் வருமா, வராது, ஏன்னா சிங்கிறது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ காமன் வேரியபிள் மாதிரி. It can be accessed any part of the program. That variable is in what scope? Global scope. So scope la வந்து important local scope, enclosed scope, global scope. If you declare a variable above all the function, that is called what scope? Global scope. If you declare a variable inside a function which has another inner function, then those variables are said to be in what scope? Enclosed scope. Then if you declare a variable inside a function which doesn't have any inner function, then that variable is said to be in local scope. The variables declared in the local scope will exist in the memory only when the function is getting executed. And the inner function execute ஆகிற வரைக்கும் தான் மெமரியில் இருக்கும். Once the function gets over, it will get removed from the memory. So if you try to access that local variable, the program will give an error. அதே enclosed scope. If you declare a variable in enclosed scope, ஒரு ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுக்குறோம், பட் அதுவும் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுக்குறோம்.
So if you declare a function in enclosed scope, it can be accessed anywhere inside that function. இந்த கெட்டுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் அவுட் சைட் திஸ் கெட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணால் எரர் வரும். Then if you declare a variable above all the function, that is said to be in what scope? Global scope. Global scopeல கொடுத்த என்ன advantage? It can be accessed in any part of the program. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல்னு சொல்கிறோம். ஓகே, தனித்தனியாக பிரிச்சுறோம் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல். ஸோ எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் இருக்கலாம். சப் ப்ரோக்ராமாக பிரிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். So this is called scoping, and there are 4 types of scope. We have seen enclosed scope, local scope, global scope. Simple example I have given students. You can copy down this so that it will be easier for you. Simple program. Example edikkonga. G is equal to 100. Then fun1 ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள equal to 35. தென் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, fun1குள்ளே fun2ன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே L is equal to 0ன்னு கொடுத்துருக்கேன். தென் இந்த fun1 இங்கே முடியுது, fun2 இங்கே முடியுது, fun1னும் இந்த லைனில் முடியுது. ஈக்குவல் டு 0ங்கிறது இதுக்கு வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் பைத்தான்ல எப்படின்னா இண்டென்டேஷன்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து மற்ற லைன் கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் இண்டென்டேஷன். இப்போ இந்த இண்டென்டேஷன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, fun-குள்ளே வர்றது தான் இந்த லைன்ஸ் எல்லாம், fun2க்குள்ளே வர்றது அதுலேருந்து இண்டென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த லைன்ஸ். ஸோ fun2க்குள்ளே வர இங்கே நம்ம C++ல கர்லி பிரேசஸ் கொடுப்போம், பட் பைத்தானில் இன்ஸ்டெட் ஆஃப் கர்லி பிரேசஸ் வி வில் பி இண்டென்டிங் த லைன் ஸ்டேட்மெண்ட். இண்டென்ட் பண்ணி காமிச்சா இப்போ ஈஸிக்கோ இதெல்லாம் fun1க்கு நேராக ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ என்ன மீனிங்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த fun1க்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த L is equal to 0ங்கிறது fun2க்குள்ளே இருக்குது. தட் இஸ் த மீனிங். is equal to 0 என்ன fun1க்குள்ளே இருக்கா? இல்லை, பிகாஸ் அது ரெண்டு பாருங்கள் ஒரே மார்ஜினில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இட் இஸ் ஆல்சோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பட் இன் த மெயின் ஃபங்க்ஷன். So what is namespace? Namespace are the containers for mapping names of the variables to the objects. Is an important 2-mark question. எப்படி டிக்ஷனரியில் என்னென்ன வேர்டு என்னென்ன மீனிங் இருக்குது, அதே போல தான் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் மேப் ஆகிடுக்கும் இல்லையா. நேம் ஸ்பேஸ் கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன வேரியபிள்ஸ் அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அது எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல a is equal to 5, b is equal to a. இப்போ ஏங்கிறது என்ன? ஒரு வேரியபிள். 5ங்கிறது என்னன்னா இந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் கால்ட் வாட்? இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ a equal to 5, b is equal to a அப்படின்னா ஏல என்ன இருக்கும், பியில் என்ன இருக்கும்? டெல் மீ ஸ்டூடெண்ட்ஸ், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் லைன்? ஏல என்ன இருக்குது? 5 இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னா என்ன மீனிங்? ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை பிக்கு காப்பி பண்ணு. அப்போ ஏல 5 இருக்குமா? இருக்கும். ஏலையும் 5 இருக்கும், பிலையும் 5 இருக்கும். This is the meaning. A equal to 5 என்ன கொடுத்தோம் நம்ம அப்பவே? A equal to 5, B equal to A னா ரெண்டுலையுமே என்ன வேல்யூ இருக்கும்? 5 இருக்கும். Now consider this statement. A equal to 5, B equal to A equal to 3. அப்படின்னா just guess students, what will be the value in A and what will be the value in B after these 3 statement? Aல 5 இருக்கு. அப்போ அஷ்யூம் பண்ணிக்கோங்க, A அப்படிங்கிற பாக்ஸில் ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது.
அதில் ஏன்னு ஒரு மெமரியில் யூ ஆர் ஸ்டோரிங் 5. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா பின்னு அனதர் மெமரியில் ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிடும், காப்பி பண்ணிடும். ஸோ பி ஆல்சோ கெட்ஸ் 5, ஏ ஆல்சோ கெட்ஸ் 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏயோட வேல்யூ மாற்றுறோம். ஸோ ஏ வில் பி சேஞ்ச்டு டு, ஏ வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஏ வில் இந்த 5ங்கிறது டெலீட் ஆகிட்டு 5ங்கிறது டெலீட் ஆகிடும். தென் ஏல என்ன ஸ்டோர் ஆகும், 3 ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் மேப்பிங். இப்போ இந்த 5, 3 இதெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னென்னா ஆப்ஜெக்ட். So what is the scope of a variable? The scope of a variable is that part of a program where it is accessible. ஸோ இதுதான் எல்இஜிபி ரூல்ங்கிறோம். எல்இஜிபி ரூல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதினா போதும். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கல், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்க்ளோஸ்ட், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பில்டின். பில்டின் ஸ்கோப்னா என்னென்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு கம்பைலர் இருக்கும், டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம். இப்போ அந்த கம்பைலர் வந்து ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதில் சில ஸ்டாண்டர்ட் வேரியபிள் நேம்ஸு, அதுக்கு சில வேல்யூஸ் எல்லாம் ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள் நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆல்ரெடி செட் பண்ணி ரெடிமேடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு என்ன வேல்யூ ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோ அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணும். தோஸ் வேரியபிள்ஸ் ஆர் செட் டு பி இன் வாட் ஸ்கோப், built-in scope. So first, defined inside the function or class என்ன scope, local scope. Defined inside enclosing function, enclosed scope. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தால் அவுட் சைட் ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த இன்னர் ஃபங்க்ஷனும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நார்மலாக இருக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது லோக்கல் ஸ்கோப். டிஃபைன்ட் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல் குளோபல் ஸ்கோப். ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல்ஸ் ஆல்ரெடி ரிசர்வ்டு நேம்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் கால் பில்ட்-இன் ஸ்கோப். ஸோ பில்ட்-இன் வைடர் ஸ்கோப் இது பில்ட்-இன், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது குளோபல் ஸ்கோப், ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஸ்கோப் தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ இந்த என்க்ளோஸ்டு ஸ்கோப் வந்து அதுக்குள்ளே ரெண்டுலேயும் எங்கே வேணாலும் யூஸ் ஆகிக்கும். தென் இன்னர் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வேறு எந்த சப் ஃபங்க்ஷனும் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் என்ன ஸ்கோப், local scope. So it's an important 5-mark question. So what are the 4 types of scope? Local scope, global scope, built-in scope, enclosed scope. So you have to give example, students. நான் கொடுத்த example எழுதினீங்கன்னா போதும். So for this question you have to write the answer. Types of scope இங்கே இருந்து 3.4, it's a 5-mark question. 3.5, 4.2 எழுதணும், 4.3 எழுதணும். டெஃபினிஷன் புக்கில் கொடுத்துருக்கிறது எழுதிட்டு இந்த இத்தனை எக்ஸாம்பிள் எழுதிருக்கு பதிலாக நான் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா போதும். Okay, now we shall see what is a module. மாடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஐ ஷோன் யூனா ஒரு ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிறைய பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா ப்ரோக்ராமை, தட் இஸ் கால் மாடியூல். இப்போ இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்ப்போம். A single module, so programs composed of one or more independently developed module. ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்னொரு நிறைய சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூல். அது ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம்.
ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தட் இஸ் கால்ட் டிபெண்ட் மாடியூல்ஸ். A single module can contain one or several statements closely related to each other. ஒவ்வொரு மாடியூல்குள்ளே இங்கே பாருங்கள் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் s is equal to 90, then you are executing this statement. ஒவ்வொன்னோட ஒன்று ரிலேட் ஆகிடுக்கும். A software program can be divided into modules. எதனால்? To ease the job of programming and debugging. நமக்கு debuggingனா என்ன? எரர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராமை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் ப்ரோக்ராம் பண்ணுறதும் ஈஸி. ஏன்னா இப்போ ஒரே ப்ராஜெக்டில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியூல் க்ரியேட் பண்ணுவாங்க, கடைசியில் அது எல்லாமே அசம்பிள் பண்ணிக்குவாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு பார்ட்டில் மட்டும் பண்ணுறப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த பார்ட்டை மட்டும் கரெக்ஷன் பண்ணால் போதும். தட் இஸ் கால்ட் டீபக்கிங் கெட்டிங் ஈஸியர். The process of subdividing the computer program into separate subprogram is called modular programming. So what is modular programming? The process of subdividing the computer program into separate subprogram is called modular programming. So divide and work பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டீபக் பண்ணுறது டிவைட் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Characteristics of module is a 5 mark question. Modules contain instructions, processing logic and data. ஒரு மாடியூல்குள்ள என்ன இருக்கும்? இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கெட், இன்புட், ஆட், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். தென் மாடியூல்ஸ் கேன் செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ லைப்ரரி. மாடியூல்ஸ் என்ன பண்ணலான்னா நம்ம தனித்தனியாக கம்பைல் பண்ணி ஒரு நேம் கொடுத்து சிஸ்டம் லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட். மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை இன்வோக்கிங். எப்படி அதை யூஸ் பண்ணலாம்? இப்போ இங்கே பாருங்கள், நான் கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி, அந்த மாடியூல் எங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தா இதுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அனதர் மாடியூல். இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, கெட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து புட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஐ எம் காலிங் புட். ஸோ கெட்டுங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஐ எம் காலிங் புட் ஃபங்க்ஷன். ஒரு மாடியூல்லேருந்து வி கேன் யூஸ் அனதர் மாடியூல். ஸோ தீஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். 5 important questions. Benefits of modular programming. இது important 5 mark question students. First point, less code to be written. ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இப்போ இங்கே கெட்டுன்னா மறுபடியும் இந்த கெட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மறுபடியும் இங்கே இதில் அதுக்கு பதிலாக அந்த கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் மேலே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா அந்த கெட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலே போதும். அப்போ கோடிங் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். Then a single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. இதே இப்போ இந்த கெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதே கோடிங் இங்கே வரணும். அதை நான் மறுபடியும் டைப் பண்ணல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள், எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். Programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. அப்போ என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடியூல் டெவலப் பண்ண சொல்லி. அப்போ அவங்க அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to collaborate on the same application. ஒரே அப்ளிகேஷனில் நிறைய பேர் என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியூல் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன அதனோட அனதர் அட்வான்டேஜ்னால் the code is stored across multiple files. இப்போ வந்து நீங்கள் ஒரு கோடிங், நான் ஒரு கோடு டெவலப் பண்ணுறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு கோட் டெவலப் பண்ணுறான். ஸோ அந்த நான் டெவலப் பண்ணுற கோடை அவங்க வேறு யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் கேன் பி ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் ஆஸ் தே ஆர் லோக்கலைஸ்ட் டு எ சப்ரூட்டீன் ஆர் ஃபங்க்ஷன். இந்த எரர் எல்லாம் இப்போ இந்த இடத்துல எரர் வருதுன்னா இந்த பார்ட்டில் தான் மிஸ்டேக் இருக்கும், இந்த எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதில் தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நம்ம அதை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். இதை கம்பைல் பண்ணி ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிச்சா நம்ம நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். த ஸ்கோப்பிங் ஆஃப் த வேரியபிள்ஸ் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு. எந்தெந்த வேரியபிளை நம்ம எங்கெங்கே
ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒய்யை தூக்கி நான் இங்கே போட்டுட்டேன்னா இந்த ஒய் என்ன பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு அக்சசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அக்சசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அடுத்த டாபிக். ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் எ செக்யூரிட்டி டெக்னிக். ஒரு வேரியபிளை நம்ம எங்கே அவுட் சைடு ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கோப்பில் கொடுக்கலாம். Access control is a security technique that regulates who and what can view or use the resources in computing environment. ஒரு இடத்துல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸோ வேரியபிள்ஸோ ப்ரோக்ராமில் எந்தெந்த இடத்துல அதை ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த ஃபங்க்ஷன் அந்த ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ஒரு செக்யூரிட்டி, சில இம்பார்ட்டண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், லோக்கலாக வச்சுட்டா அவுட் சைடில் என்ன பண்ண முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி செக்யூரிட்டி டெக்னிக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலை கொடுக்கறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். C++ல படிச்சிருக்கீங்க, ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஸோ தட் தே ஆர் கால்ட் access modifiers, or else you can say visibility label அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவேட்னு கொடுத்தா ஜஸ்ட் recollect students. இப்போ இங்கே லோக்கல் ஸ்கோப் மாதிரி ப்ரைவேட்னு கொடுத்தா எந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம அது கொடுப்போம், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்னு. எந்த கிளாஸ்க்குள்ளே கொடுக்குறோமோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும். ப்ரொடெக்டட்னு கொடுத்தா it can be accessed in the class and its subclasses. இந்த இது மாதிரி என்க்ளோஸ்டு மாதிரி. இப்போ என்க்ளோஸ்டு இருக்கு இல்லையா, இங்கே இது ப்ரொடெக்டட் மாதிரி. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதனோட சப் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், வெளியில் யூஸ் பண்ணுறோமா, யூஸ் பண்ணுறதில்ல. அதே இது குளோபல் என்ன பண்ணுறோம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுறோம். இது பப்ளிக்னு சொல்லுவோம். இதே அதுக்கு தான் நம்ம C++ ப்ரோக்ராமிங்கில் ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்னு த்ரீ ஸ்கோப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ கேன் சே விசிபிலிட்டி லேபிள். அதுதான் ஸ்கோப் கண்ட்ரோலர்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். என்க்ளோஸ்டு மாதிரி இருக்கிறது எது, ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம். லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிறதெல்லாம் ப்ரைவேட் வேரியபிள்ஸ். இட் கேன் பி யூஸ் ஒன்லி இன்சைட் த ஃபங்க்ஷன் வேர் இட் இஸ் டிக்ளேர்ட். அதே மாதிரி ஊப்ஸ் லாங்குவேஜில் எந்த கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்குமோ அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸ்க்குள்ளேயே அதனோட சப் கிளாஸஸ்க்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணோன்னா அதை ப்ரொடெக்டர்னு கொடுக்கணும். அதுதான் என்க்ளோஸ்டு ஸ்கோப் மாதிரி. Then if you declare the function as a public scope, public visibility label, இல்லைன்னா public access specified கீழே வரதெல்லாம் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. லைக் global scope மாதிரி it can be accessed anywhere. C++ல எல்லா வேரியபிள்ஸும் டிஃபால்ட்டாக ப்ரைவேட் தான். பட் பைத்தானில் all the members or classes are by default they are பப்ளிக். ஜாவா, C++லலாம் they are டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்காட்டி எல்லாமே என்னது, ப்ரைவேட். Okay students, if you have any doubt, you can clarify the doubt at any time. By this, we are closing this lesson. Thank you.